அண்ணன் ஒரு காலத்துல பேசினாரு, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சி குழாவி பிஜேபி கூட வந்து கூட்டணி வைப்பாங்க. ஆனா நாங்க ஒருபோதும் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்க போது. அந்த கட்சியில வந்து ஆதவ் அர்ஜுன் இந்த குரான் மீது சத்தியமா, பைபிள் மீது சத்தியமா, நாங்க ஒருபோதும் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி கூட்டணி வச்சா நாங்களாம் நாண்டு செத்துருவோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைலாம் ஜெகஜோதியா போயிட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனா இந்த வீடியோட இறுதியா ஒரு விஷயம் பேசணும். அக்கா திரிஷா அவர்கள் நேத்து டெல்லிக்கு வந்து விரைவா சென்று போனதா சில தகவல் வருது. அதே போல இன்று பார்த்தனா பிஜேபியோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விஜய் அவர்கள் டெல்லிக்கு செல்கிறார். அதெல்லாம் அக்கா அவர்கள் முன்ன போயிட்டாங்களோ? அப்ப அக்காவும் அண்ணனோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அப்ப அரசியல் சார்ந்த கட்சி முடிவுகள்லாம் வந்து திரிஷாக்கா தான் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு திரிஷாவும் விஜய் அவர்கள் வந்து ஜோடியா வந்தாங்களா, பட்டு வெட்டி பட்டு சட்டை பட்டு புடவைல வந்தாங்களா, அப்படி வரும்போது கூட பார்த்தோன்னா பொக்கேவை தூக்கிட்டு திரிஷாவோட அப்படியே நாய் மாரி கூட வந்தாரு. அப்ப விஜயை வந்து இயக்குறது திரிஷா தான் அப்படின்றது நம்ம ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியுது. அக்கா திரிஷா அவர்கள் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பார்ப்பன கடப்பாறை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம சீமான் அவர்கள் சொன்னார்ல, பார்ப்பனை கடப்பாறை எடுத்து திராவிடத்தை நான் இடிக்க போறேன்னு சொல்லும்போது நம்ம விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அக்கா திரிஷா கடப்பாறை எடுத்து நம்ம திராவிட சித்தாந்தத்தை வந்து இடிக்கலாம் உடைக்கலாம்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து இறங்கி இருக்கிறான்றது ஒட்டுமொத்த சம்பவம் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாப்போம் இனி வரும் காலங்கள்ல அணில்கள்லாம் வந்து எப்படி வந்து முட்டை கொடுக்க போறாங்க, அது சார்ந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய கண்டென்ட் மாட்டும். ஆனா பிஜேபியோட வந்து டிவிக்கு கூட்டணி வச்சுட்டாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பாட கட்சிச்சு நல்லா வந்து பாட கட்டி சமாதி பண்ற வேலைகள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து சிறப்பா வந்து நம்ம வந்து செஞ்சு விட்டுலாம்.